வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட் 1, இதோட பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? இதுல என்ன சம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஆர்டிகலோட மார்க் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 550 அப்படி ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ சால்ட் அண்ட் எ டிஸ்கவுண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட். எதுல இருந்து தான் கொடுப்பாங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 40%. தென் த செல்லிங் பிரைஸ் பிகம் 10% மோர் தென். செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% மோர் தென். காஸ்ட் பிரைஸை விட 10% அதிகமா இருக்கிறது தான் செல்லிங் பிரைஸ். அது என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டா இருக்கும் இல்லையா? அடுத்தது, வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எ ருபீஸ்? அதோட காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க கொடுத்துருக்கிறது மார்க் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் எப்பயுமே இந்த பர்சன்டேஜ் எங்க இருந்து வரும் அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து டிஃபரன்ஸ் எடுத்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும் இல்லையா? காஸ்ட் பிரைஸோட பர்சன்டேஜ் மோர் தென் அப்படின்னா அதிகமா இருக்குன்னு சொன்னோம்னா அது என்ன? அப்ப காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் 10% அதிகமா இருக்கு அப்படின்னா என்னது? அது ப்ராஃபிட் தானே. அப்ப இதே காஸ்ட் பிரைஸை வச்சுதான் கண்டுபிடிப்போம். இங்கேயே இது என்னங்கிறது தெரியாத பேஸ். ஆனா இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகு சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மார்க் பிரைஸ்ங்கிறது 550 அப்படின்னா அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன? இங்க செல்லிங் பிரைஸ் வேற இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் 100 மெத்தட் எடுத்துக்கலாம். அவுட் ஆஃப் 100 மெத்தட் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? காஸ்ட் பிரைஸ் இருக்கு, அடுத்தது செல்லிங் பிரைஸ் இருக்கு, அண்ட் மார்க் பிரைஸ் இருக்கு இல்லையா? இதுக்கு மூணுக்குமே நம்ம ரேஷியோ மெத்தட்ல எடுத்துட்டு போய் சால்வ் பண்ணலாம், இல்ல அவுட் ஆஃப் 100 மெத்தடோ எடுத்துட்டு போய் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப அவுட் ஆஃப் 100 மெத்தட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தான் 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. மார்க் பிரைஸ்னா அப்படிங்கறது எடுத்துக்கலாம். 100ன்னு எடுத்துக்கலாமா? 100ல செல்லிங் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகுதான் என்ன பண்ணுவாங்க? சேல் பண்ணுவாங்க. அப்ப இங்க இருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் மீன்ஸ் என்ன? மார்க் பிரைஸ்ல இருந்து சம் வேல்யூஸ குறைச்சு கொடுக்கறது தான் என்னது? டிஸ்கவுண்ட். அதுதான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 40%. அப்ப 100 ரூபாய் இங்க எடுத்தோம் அப்படின்னா அதுல 40% கம்மியா அதை குறைச்சு விக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப இதுல 40 ரூபாய் குறைஞ்சதுன்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 60 ரூபாய் இருக்குமா? அப்ப செல்லிங் பிரைஸ் இங்க எவ்வளவு இருக்கும்? 60 ருபீஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க? செல்லிங் பிரைஸ் 10% மோர் தென் த காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10% காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் இங்க என்னன்னு எடுத்துக்கலாம்? 100 ரூபாய் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 110 இருக்குமா? அதான மீனிங். காஸ்ட் பிரைஸை விட 10% அதிகம் அப்படின்னா நான் காஸ்ட் பிரைஸ் 100 எடுத்தேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 110 மாத்திக்கலாமா? ஏன்னா 10% அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்களா? சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? இதுல காமனா இருக்கனால இந்த 0வை கட் பண்ணிக்கிறேன். இன்னுமே இதே 2ஆல கட் பண்ணலாம் இல்லையா? இது ரெண்டையும் 2ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 5 டைம்ஸ்னு இருக்கும், இங்க 3 டைம்ஸ்னு இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. சோ இதை என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா? அப்ப 5னா இங்க என்ன இருக்கிறது அர்த்தம்? 11 இருக்கிறது அர்த்தமா? அப்ப இங்க 55ன்னு வருமா? அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 33ன்னு வருமா? இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? இதோட முன்னாடி இருக்க வேல்யூ 3. அப்ப இங்க என்னவா இருக்கும்? 30 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்க காஸ்ட் பிரைஸ் 30ன்ற ரேஷியோல இருக்கும், செல்லிங் பிரைஸ் 33ன்ற ரேஷியோல இருக்கும், மார்க் பிரைஸ் 55ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? இது காமனா ஒரே வேல்யூவால என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. சோ இப்படியே வச்சுக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் பிரைஸ் தானே 550 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு இது ஈக்குவல் தானே? சாரி, மார்க் பிரைஸ் தானே கொடுத்துருக்காங்க. மார்க் பிரைஸ்க்கு இது ஈக்குவல் தானே? அப்ப 55 பார்ட் தான் 550 அப்படின்னா 1 பார்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 1 பார்ட்னா எவ்வளவு இருக்கும்? 10 இருக்குமா? அப்ப 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா நம்மள யார கேக்குறாங்க? கொஸ்டின் யார கேக்குறாங்க? வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ்? காஸ்ட் பிரைஸோட வேல்யூ என்ன இருக்கு? இங்க 30 அப்படி இருக்கு. 30 into 10 என்னவா மாறிடும்? 300ன்னு மாறுமா? அப்ப 300 தான் இதோட காஸ்ட் பிரைஸ். எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, இந்த சம்ல என்ன அப்படின்னா ராஜேஷ் அப்படிங்கிறவங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ல காட் ஆர்டர் கொடுக்குறாங்க. என்ன புக் ஆர்டர் கொடுக்குறாங்களா, அவங்க கம்ப்ளீட்டட் என்ன கொடுத்துருக்காங்க, 27க்கு 17 புக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல. ஆஃப் த ஆர்டர் இன் 34 டேஸ்ல எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஹவு மெனி டேஸ் டிட் கம்ப்ளீட்டட் என்டையர் ஆர்டர் ஆஃப் பிரிண்டிங். அப்போ மொத்த வேலையையும் முடிக்கிறதுக்கு அந்த பிரிண்டிங் எவ்வளோ டேஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அவுட் ஆஃப் விச் இஸ் ஹி கம்ப்ளீட்டட் 17/27. 17/27னா என்ன அர்த்தம், 27க்கு அவங்க கொடுத்த ஆர்டர் 27, அதுல கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை, 17 தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ ஆனா மொத்தமா அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா மொத்தம் 34 டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க, எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த பிரிண்டிங் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப 34 நாள் கொடுத்தாங்கன்னா how many days did completed the entire order, மொத்த வேலையையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப இது என்னவா கொடுத்திருக்காங்க, இங்க கொடுத்திருக்கிறது கம்ப்ளீட்டட், அவங்க செஞ்ச ஒர்க். அவங்க கொடுத்திருக்கிற டேஸ் என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு இவங்களுக்கு எத்தனை டேஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, 34 டேஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க, இது கட் பண்ணோம் அப்படின்னா 2. அப்ப இது என்னவா இருக்கும், 1/54 கிடைக்கும். அப்போ 1/54 அப்படிங்கிறது ஒரு வேலையை அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு 54 டேஸ் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. அப்ப டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவாங்களாம், 54 டேஸ் எடுத்துக்குவாங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்ல ஒரு சம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது என்ன, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 5/3 தென் எவாலுவேட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 + காட் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இங்க 1 + அதாவது tan ஸ்கொயர் தீட்டா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 + tan ஸ்கொயர் தீட்டா இதை எப்படி எழுதலாம், நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா, 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கறத சீக்கன் ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி 1 + காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, காட் தீட்டாவை எப்படி எழுதலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இதே ஃபார்மேட்ல அங்க கொடுத்துருக்க கொஸ்டினை என்ன பண்ணிடலாம், எவால்வேட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா எப்படி எழுதலாம், 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா, 1 + tan ஸ்கொயர் தீட்டா -1ன்னு இருக்கு இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1 + காட் ஸ்கொயர் தீட்டா என்னன்னு எழுதலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இதுல இருந்து என்ன, இங்க -1 இருக்கு, இதை எப்படி எழுதலாம், -1 அப்படின்னா டினாமினேட்டர்ல எழுதலாமா, 1 / tan ஸ்கொயரை டிவைட்ல அப்படின்னா எப்படி எழுதலாம், காட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா, இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்குது. ஓகேவா, அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா இதுக்கு வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, கொசிகன் தீட்டா அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5/3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க காட் ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல இருக்கு, இது ரெண்டுமே என்னவாயிடும், கட் ஆகிடும். அப்ப இங்க 1 தான் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இங்க கொசிகன் ஸ்கொயருக்கு மட்டும் என்ன கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாமா, அங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5/3ன்னு கொடுத்துருக்காங்க. 5/3 கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. அப்ப ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 3 இன்ட்டு 9ன்னு வரும். அப்ப 25/9ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, இஃப் த ஆர்டர் ஆஃப் பாஸ் த எக்ஸாம், அதாவது ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, அதுல மினிமம் 105 மார்க் நீடட் இன் ஹிஸ்டரி, அதாவது ஹிஸ்டரியில மட்டும் 105 மார்க் மினிமமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்கள யாரு, என்ன டாபிக், என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டரி. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் பாஸ் இன் த எக்ஸாம், அப்ப மினிமமா 105 மார்க் எடுத்தா அவங்க பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஹிஸ்டரியில மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்க பார்த்தோம் அப்படின்னா
டோட்டலா 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஸ்டூடெண்ட்ல ஹிஸ்டரி டாபிக் மட்டும் தான் கேக்குறாங்க, ஹிஸ்டரியில எடுத்தது தான் கேக்குறாங்க. அப்ப ஹிஸ்டரியில என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்க அந்த பாஸ் மார்க்கை வச்சு பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். அதாவது 175க்கு இவங்க எடுத்திருக்கிறது எவ்வளவு, 54ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப அப்ராக்சிமேட்டா இதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எடுத்தது 175, அதாவது சாரி எழுதுனது 175, அவங்க எடுத்த மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 54. அப்ப இத பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 94 சம்திங் வருமா, 94ங்கிறது கிடைக்குமா, 94.25ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா 94ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்ப இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 94% எடுத்திருக்கான். ஓகேவா, அடுத்தது மோகன் அப்படின்றவங்க 51 மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 51னா எவ்வளவு இருக்கும், இவங்க எடுத்தது அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணும்போது 89 வருமா, 89%ங்கிறது வருமா, 89 அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 51 அப்படிங்கும்போது இதோட கம்பேர் பண்ணும்போது இவங்க 89% அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஷியாம் எடுத்தது அப்படிங்கும்போது 175க்கு இவர் எடுத்த மார்க் அப்படிங்கும்போது 75 இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 131.25ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ராக்சிமேட்டா 331ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் மார்க் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 105. இங்க இருக்கிறதுல மினிமம் எவ்வளவு இருக்கு 105ங்கிறது எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்ப எத்தனை பர்சன்ட், ஒரே ஒரு பர்சன், அதுவும் யாரு, ஷியாம். அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்னன்னா சர்க்குலர் ரேஸ் ஒண்ணு நடக்குது. ஏபின்ற 2 பேர் என்ன பண்றாங்க, சேம் டைரக்ஷன்ல சேம் டைம் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட என்ன பண்றாங்க, ரேஸ் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்றதா சொல்றாங்க, 840 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாங்க. ஏ அண்ட் பி 2 பேருக்குமே ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஏன்ற பர்சன் வந்து 6 மீட்டர் செகண்ட்னும் பின்ற பர்சன் 12 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஹவு மச் வில் தே மீட், 2 பேரும் சேமா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றது என்ன டைம்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா, அப்ப டைம் என்னன்னு 2 பேரும் மீட் பண்ற டைம் என்ன அதான் கேக்குறாங்க. அப்ப இவங்களோடது ஏன்ற பர்சனோடது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, 6 மீட்டர் பர் செகண்ட்னும் பின்ற பர்சன் 12 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சேம் டைரக்ஷன் அட் த சேம் டைம், 2 பேருமே சேம் டைரக்ஷன் அண்ட் சேம் டைம் தான் என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறதா சொல்றாங்க. 2 பேருமே எடுத்துக்கிறது என்னன்னு சொல்லிருக்காங்க, சேம் டைம் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது 2க்குமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னவோ அதுதான். அப்ப இது 2க்குமே டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன இருக்கும், 6 இருக்குமா. அப்ப இது 2க்கும் டிஃபரன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஏன்றவர் எடுத்துக்கிற டைம் 12ன்னும் பின்றவங்களது 6ன்னு இருக்கும். இது 2க்குமான டிஃபரன்ஸ் என்ன, 6. அப்ப 840 டிவைடட் பை 6 இதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 140 கிடைக்கும். அப்ப 140 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா மோகன்ங்கிறவர் ஒரு அமௌண்ட்டை கடன் வாங்குறாரு. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல தான் கடன் வாங்கியிருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் இயர். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் கொடுக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத பாக்கலாமா. 20%ஓட ஃபிராக்ஷன் என்ன, 5ங்கிறது கிடைக்குமா, 1/5ன்னு. அப்ப 5 அப்ப இது கட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன கிடைக்கும், 8 times 40. அப்புறம் அகைன் அப்படிங்கும்போது 40னா 20 அப்படின்னா 4 times கிடைக்கும். அகைன் 4 times 20. அப்போ 1 time 5 8 times கிடைக்கும் இல்லையா. 8 40 புள்ளி வச்சுட்டு 20னா 4 times 5 கிடைக்கும். ஓகேவா, அப்ப இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா இங்க கிடைக்கிறது என்னது, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஃபர்ஸ்ட் ரீபே த அமௌண்ட். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாங்கின பிரின்சிபல்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எண்ட்ல என்ன பண்றாங்க, ஒரு அமௌண்ட்டை பிரின்சிபல்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பிரின்சிபல் என்னங்கிறது இங்க தெரியணும் இல்லையா. அப்ப 4,22,092 ருபீஸ்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, 21,679 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தானே இங்க இருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும்.
இங்க 1 இருக்கும், அகைன் இங்க 10 அப்படின்னா இங்க 4 இருக்கும், இங்க 0 and 0 4 கிடைக்கும். அப்ப பிரின்சிபல்ங்கும் போது இதுதான் செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆகுற பிரின்சிபல். ஓகே, தென் அமௌண்ட் த மோகன் கிளியர் ஆல் பெண்டிங் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இன்க்ளூட் த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்டோட செகண்ட் இயர்ல மொத்தமா சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு தான் கேக்குறாங்க. ஓகே, அப்ப செகண்ட் இயர்ல இது ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுத்த அமௌண்ட், இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு வாங்கினதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் சிம்பிள். அப்ப செகண்ட் இயருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு தானே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அப்ப இந்த அமௌண்ட்டுக்கு 20% அப்படின்னா இதை 5ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 8 times கிடைக்கும், அண்ட் 0 இங்க 8 times கிடைக்கும், அண்ட் இங்க 2 times, இங்க 6 கிடைக்கும். ஓகே, ஐஆர் 30. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள், இதுதான் என்னது செகண்ட் இயர்ல இருக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் எல்லா அமௌண்ட்டுமே என்ன பண்ணிடுறாங்க, மொத்தமா கொடுத்துறதா சொல்றாங்க. அப்ப அவர் எவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாரு, இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த அமௌண்ட் பிளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயர்ல கொடுக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டு பிளஸ் அந்த பிரின்சிபல் அமௌண்ட், இது மூணையும் சேர்த்து தானே கொடுப்பாங்க. அப்ப மொத்தமா 4,413 rupees plus 82.6. அடுத்தது என்னது 84,408.4. இதெல்லாம் சேர்த்து கொடுக்கறது தான் என்ன அமௌண்ட் அப்படின்னா செகண்ட் இயர்ல கொடுக்க வேண்டிய அமௌண்ட். இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 5,64,914 rupeesங்கிற அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப செகண்ட் இயர்ல அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமௌண்ட் தான் அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதுல 2 கேண்டிடேட் என்ன பண்றாங்க, அதாவது எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதுல Y% ஆஃப் voters did not vote, அதாவது ஒய்ன்றவருக்கு vote did not vote, அவங்களுக்கு some percentage person வந்து என்ன பண்ணல, vote பண்ணல. அது எவ்வளவு பேரு என்னங்கிறது தெரியாது, அதனால என்னன்னு சொல்லியிருக்காங்க Y% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then 10% of vote there cast there invalid, declared invalid. அந்த போட்டதுல 10% ஓட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா செல்லாத ஓட்டு, இன்வாலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. will all valid vote were cast forever either the two candidates. அப்ப 2 பேருக்குமே valid ஓட்டு எவ்வளோ அப்படிங்கிறதையும் the candidate who got எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 59.375% of the valid vote cast declared. அந்த 59.35% அப்படிங்கிறது தான் என்ன ஓட்டுன்னு கொடுத்துருக்காங்க, 2484 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. if the number of people eligible to vote in the election, மொத்தமா எலெக்ஷன்ல எலிஜிபிள் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்ட் பார்த்தோம்னா 16,000. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய்? இந்த ஒய்ங்கிறது என்னங்கிறது தான் கொஸ்டினா கேட்குறாங்க. அப்போ ஓட் பண்ணாதவங்க டிட் நாட் ஓட் யாரு, அவங்க எவ்வளவு பேரு, அத பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது டோட்டலா ஓட் பண்ணவங்க எவ்வளவுன்னு தெரியுதா, டிக்ளேர்டு, அதாவது இதுல பர்சன்ல என்ன சொல்லுவாங்க, கேஸ்ட் தேர் ஓட்டு அண்ட் வேலிட் ஓட்டு. வேலிட் ஓட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். வேலிட் ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2484ங்கிறது தான் வேலிட் ஓட்டு. இந்த வேலிட் ஓட்டை வச்சு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 10%ங்கிறது என்னது, அவங்க போட்டதுல செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்வாலிட்னு சொல்லியிருக்காங்களா. அப்பல 90% பேர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஐ மீன் அங்க கவுண்டிங்ல இருக்கிறவங்க இல்லையா. அப்படின்னு பார்த்தோம்னா 10% போக மீதி இருக்கிறது எவ்வளவு, 90% தானே அங்க இருக்கிறவங்க. இத 90/100 எழுதணும். இது டினாமினேட்டர் நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கலா 100/19 டைரக்டா எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்தது என்னன்னா எவ்வளவு மொத்த ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு மொத்தமா அந்த எலெக்ஷன் நடந்தது, எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 16,000 கொடுத்துருக்காங்க. 16,000 எப்படி எழுதலாம், 16/3 எழுதலாமா, டெசிமல் கட் பண்றதுனால 0ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் கட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பேர் அந்த ஓட் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இதெல்லாம் கட் பண்ணலாமா, இதையும் கட் பண்றோம். 1 டைம் 8 times கிடைக்கும். அகைன் இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா
2 times 6 இதே மாதிரி 8 times கிடைக்கும். ஓகே, வேற இதை கட் பண்ணலாம். இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணிடலாம். இது 9 3 ஆல கட் பண்ணலாமா? 9 ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளவு ஆகும்? 0ங்கும் போது 9 81 வருமா? 9 times கிடைக்கும். அண்ட் இது வந்து 2 9 18 இருக்கும். ஓகே, அப்ப இங்க 92 into 14, அதாவது 92 into 16 இருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 92 into 16 அப்படின்னா 14,720 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப மொத்தமா ஓட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க? ஓட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இதோட பெர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. மொத்தமா அந்த இதுல கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 16,000. அதுல ஓட் பண்ணவங்க எவ்வளவுங்கிறது 14,720 அப்படிங்கிறது என்னது? பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எவ்வளவு பர்சன்ட்ங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஓட் பண்ணாதவங்க y பர்சன்டேஜ் யாருங்கிறது தெரியும். ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாமா? அப்ப இங்க 0 இருக்கும், 8 இருக்கும், இங்க அண்ட் இங்க 0 அண்ட் இங்க 0. அப்ப 10 அப்படின்னா 8, இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும், இங்க 7 இருக்கும், அப்ப 2 மாறும், இங்க 1 இருக்கும். ஓகே, அப்ப 1280 அப்படிங்கிற மெம்பர்ஸ் தான் மொத்தமா இருப்பாங்க. இதுல 1000 என்ன கேக்குறாங்க? என்ன பெர்சன்டேஜ்ல இருக்காங்க? அங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா இன்ட்டு 100 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப இதையும் கட் பண்றோம், இதையும் கட் பண்றோம். ரிமைனிங் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ்னு வரும்? 8 டைம்ஸ்னு வரும். ஓகே, அப்ப 8ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? இந்த ஃபாலோயிங் டேபிள், இந்த டேபிளை கொடுத்துட்டு PQR 3 பேரு இந்த டேபிள்ல இருக்காங்க. PQR அவங்களோட டோட்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, அதாவது ஒவ்வொரு இயர்லயும் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்காங்க. அப்ளைட் த சென்டர் பிரசன்ட் டினோட் த கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு. டோட்டல்ல இருந்து எவ்வளவு பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, இந்த விச் ஆஃப் த இயர் நம்பர் ஆஃப் ஆப்சென்ட் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல் ஆல் சென்டர்ஸ். எல்லா சென்டர்லயும் ஆப்சென்ட் ஆனவங்க இருப்பாங்க. இங்கதான் டோட்டல் கொடுத்துட்டாங்க. டோட்டல்ல பிரசன்ட் என்னன்னு கொடுத்துருவாங்க. அப்ப பிரசன்ட் ஆனவங்க போக மீதி இருக்கிறது தானே ஆப்சென்ட். அதுல என்ன கேக்குறாங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ஆப்சென்ட் அப்படிங்கிற சென்டர் எதுன்னு கேக்குறாங்க. இங்க Pங்கிறது சென்டர், Qங்கிறது சென்டர், Rங்கிறது சென்டர். ஒவ்வொரு சென்டர்லயும் செகண்டா இருக்கிற ஹையஸ்ட் ஆப்சென்டேஜ் என்னங்கிறது கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாமா? P அண்ட் QR 3 சென்டர் இருக்கு. 2016ல ஆப்சென்டேஜ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப இது ரெண்டுக்கும் ஆப்சென்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா பிரசன்ட்ல இருந்து டோட்டல்ல இருந்து பிரசன்ட் மைனஸ் பண்ணோம்னா ஆப்சென்டேஜ் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிருமா? எவ்வளவு ஆப்சென்டேஜ் 3ன்னு கிடைக்குமா? இது ரெண்டுலயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும், 5ங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப இங்க 4ங்கிறது கிடைக்கும் இல்லையா? 4. அடுத்தது இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 11 கிடைக்கும், இங்கேயும் 11 இருக்கும். ஓகே, அடுத்தது இது வந்து Pங்கிறதுல இருக்கிற ஆப்சென்டேஜ். அடுத்தது டோட்டல் இதுல பார்ப்போம். Qல இருந்து ஆப்சென்ட் ஆனவங்க எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். இங்க 56ங்கிறது டோட்டல், இங்க 45ங்கிறது பிரசன்ட். அப்ப ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு பேரு? 45 அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 11ன்னு இருக்குமா? ஓகே, அடுத்தது இங்க 75 இருக்கு, இங்க 55 இருக்கு. அப்ப எவ்வளவு இருக்கும்? 10 20. ஓகேவா? அடுத்தது 65 அண்ட் 45 எவ்வளவு ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 50 அண்ட் 60 20 இருக்குமா? ஓகே, 20. அடுத்தது 84ல 72 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க அதுதானே ஆப்சென்டேஜ். எவ்வளவு பேர் இருப்பாங்க? 8. இதுல ஒரு 4 12 பேர் இருப்பாங்களா? அடுத்தது 66 அப்படின்னா அங்க 4 14. ஓகே, இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க 5 மெம்பர்ஸ், இங்கேயும் 5 மெம்பர்ஸ். இங்க ஆப்சென்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 மெம்பர்ஸ், இங்க 8 மெம்பர்ஸா இருப்பாங்க, இங்க 5 மெம்பர்ஸா இருப்பாங்க. ஓகே, இப்ப ஆப்சென்டேஜ் எல்லாமே என்னவாயிடுச்சு? யார் எவ்வளவு பேர் ஆப்சென்டேஜ் தெரிஞ்சிச்சு. டோட்டல் என்னங்கிறதா கேக்குறாங்க. அது செகண்ட் ஹையஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். 2016ல டோட்டல் எவ்வளவு அப்படின்னா இங்க 10, இங்க 15. அப்ப எவ்வளவு இருக்கும்? மொத்தமா 18ங்கிறது இருக்குமா? மொத்தமா பார்க்கும்போது இவங்க எல்லாத்தையும் கூட்டும் போது எவ்வளவு இருக்கு? 18ங்கிறது ஆப்சென்டேஜா செகண்ட். அடுத்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 20 அண்ட் 40.
இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம் 20 30 34ன்னு இருக்கும். அடுத்தது 11 20 30 31ன்னு இருக்கும் இல்லையா 30 31. அடுத்தது இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 11 12 20 25 30 இங்க 30. அப்ப மூணு இதுலயுமே அதாவது ஒவ்வொரு இதுலயும் இயருக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க, எந்த இயர்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப எல்லா இயரோட ஆப்சன்ட்டும் எழுதிட்டோம். எது செகண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 34 தான் ஃபர்ஸ்ட் இல்லையா. இது ஃபர்ஸ்ட் ஆப்சன்டீஸ். செகண்ட் ஆப்சன்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 31ங்கிறதா செகண்ட். அப்ப 31ங்கிறது எந்த இயர்னு பார்ப்போமா 1 2 3 4. அப்போ ஃபோர்த்தா எந்த இருக்கு 2019 இருக்கு. அப்ப 2019 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் கொடுத்துட்டாங்க. அதுல என்னென்னா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு 6 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 6 சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு பர்சனும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். இது வந்து சப்ஜெக்ட்ல டோட்டல் மார்க். இந்த மார்க்ல இவங்க எடுத்த பெர்சன்டேஜ இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒவ்வொரு பர்சனும் எடுத்த பெர்சன்டேஜ கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா சம் ஆஃப் த செக்யூர்ட் ஆல் ஹையஸ்ட் ஸ்கோர். இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் ஸ்கோரோ been obtained by the some student or there in the 6 subject கொடுத்திருக்காங்க. given the table what would be the exact overall percentage score obtained by the student. exact overall யாரு அப்படிங்கிறது அதோட overall percentage என்னங்கிறத கேக்குறாங்க. overall percentage அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கிறத டீடைலா கொடுத்திருக்காங்க. அப்ப மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேக்ஸ்ல ஓவரால் மொத்த மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 150 மார்க். அதுக்கு இவங்க எடுத்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில 1. அப்ப மொத்தமா 6 சப்ஜெக்ட்னா இது டோட்டல் என்னங்கிறது இவங்க எழுதுறது எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 150 இங்க இருக்கு, 200 280 300 400 500 and 600. அப்ப டோட்டல் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 600க்கு எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஓகேவா. 600க்கு ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு டார்கெட் 150க்கு எடுக்கணும் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா இருக்கிறதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அதிகமான மார்க் யார் எடுத்திருக்காங்க, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் என்ன, அதோட ஓவரால் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஓவரால்னா மேக்ஸ்ல 150க்கு இருக்கிறதுல ஹையஸ்டா யார் எடுத்திருக்காங்க, எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரு 100ங்கிறது இருக்கிறதுலே அதிகமான மார்க். 150க்கு எடுத்த பர்சன்ல இருக்கிறது ஹையஸ்ட் யாருன்னா 100. அடுத்தது 130க்கு அப்படிங்கும்போது இதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் யாரு 75 80 80ங்கிறது தானே ஹையஸ்ட் பர்சன்டேஜ். ஓகே. அடுத்தது 120 இதுல செக் பண்ணும்போது எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 90 அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட். அடுத்தது இதுல பார்க்கும்போது 95ன்னு இருக்கு. அதுதான் என்னது இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோர். ஹிஸ்டரியில எவ்வளவு 90 அப்படிங்கிறது தான் என்னது ஹையஸ்ட் ஸ்கோரா. அடுத்தது இதுல பார்க்கும்போது 90 இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன, அந்த ஸ்கோருக்கான ஹையஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டல் ஓவரால் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% அப்படின்னா 100க்கு 100%னா அவங்க எடுத்த மார்க் என்ன 100 மார்க் தானே, 150 தானே இது பர்சன்டேஜ். அப்ப 150 மார்க் 100% அப்படின்னா அங்க இருக்கிறது எத்தனை 150 மார்க் எடுத்திருப்பாங்களா? ஓகே. அடுத்தது 80% அப்படின்னு இருக்காங்க. 80% அப்படின்னா 130ல 80%னா எவ்வளவு கிடைக்கும் 104ன்னு கிடைக்குமா? ஓகே. 130க்கு 80% என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 104ன்னு கிடைக்கும். அடுத்தது 120ல 90% அப்படின்னா 100% 120 அப்படின்னா 90% எவ்வளோ 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 120ல 12 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 108ன்னு கிடைக்கும். ஓகே. 108ங்கிறது தான் இருக்கிறதுல எடுத்தது. ஓகே. அடுத்தது 100%ல 95 100 மார்க்குக்கு 95% எடுத்திருக்காங்க. அப்ப 95%ங்கிறது என்ன, அதுல 90 அப்படின்னா 95% அப்படின்னா 95 தான் வரும் இல்லையா? ஓகே. அடுத்தது 60 மார்க்குக்கு 90% எடுத்திருக்காங்க. 90%னா எவ்வளோ 60ங்கிறது ஓவரால் மார்க். அதுல 90% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 10% மைனஸ் பண்ணோம்னா
4ன்னு கிடைக்குமா? ஓகே, அடுத்தது 40 ஓவரால் மார்க் 40க்கு 90% எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 36ங்கிறது கிடைக்குமா? அப்ப ஓவரால் டோட்டல் மார்க் இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருதோ அது 600க்கு என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம்னா அதோட பெர்சன்டேஜ் என்ன? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 547 கிடைக்கும். டிவைட்ல 600க்கு ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 547 எடுத்திருக்காங்க. இன்ட்டு 100% என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இதையும் கட் பண்றோம், இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 91.1 டிவைடட் பை 6% தான் கிடைக்கும். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.